எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சீஸ் பிரெட் ஆம்லெட் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேன் எடுத்து வச்சுருங்க. அதில் ஒரு துண்டு பட்டரை போட்டுருங்க. பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆனோடனே 2 பிரெட்டு துண்டு எடுத்து மேலே போட்டுருங்க. அதை பட்டர்லேயே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. பட்டர் நல்லா போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது 2 முட்டையை எடுத்துக்கோங்க. அந்த 2 முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேன் வந்து மீடியம் ஹீட்டில் அப்படியே இருக்கட்டும், ஆஃப் பண்ணாதீங்க. அதில் வந்து இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து இந்த பேன் ஃபுல்லாக வந்து ஊற்றிடும். அடித்து வச்சுருக்க முட்டை பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆனால் மட்டும்தான் பிரெட் ஆம்லெட் கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 துண்டு பட்டர் எடுத்து போட்டுருங்க. அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் எடுத்து அது 2 சைட்லேயே வந்து வச்சுடுங்க. பேனுக்கு மேலே வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு சீஸ் எடுத்து ஒரு ஸ்லைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை ப்ரெட்டு மேலே வச்சுருங்க. கூடவே கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சாட் மசாலா எடுத்து கொஞ்சம் மேலே வந்து தூவி விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் அளவு வந்து போதும். ஸோ மேலே ஃபுல்லாக தூவிட்டு அதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக சாட் மசாலா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த முட்டையெல்லாம் வந்து ப்ரெட்டு மேலே எடுத்து இந்த மாதிரியே வந்து போட்டு வச்சுக்கோங்க. நல்லா வந்து அமுத்தி விட்டிங்க அப்படின்னா தான் இந்த ப்ரெட்டு வந்து ஒட்டும், இல்லைனா ஓப்பனாகி வெளியே வந்துடும். இப்போ உங்களுக்கு சூப்பரான சீஸி பிரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.